வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமலா லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ்ல நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்டிருக்கிற காமன் டவுட்ஸ் பார்க்கலாம். லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூ காலையில 4:30 மணிலேருந்து இஷ்யூ பண்ணாங்க. க்ரௌட் அதிகமாக தான் இருக்கு. இது சம்மர் சீசன்ல க்ரௌட் அதிகமாக இருக்கு. ஸோ முக்கியமான பாயிண்ட் சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூ காலையில 4:30 மணிலேருந்து இஷ்யூ பண்றாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ்ல பக்தர்கள் கேட்டிருக்கிற காமன் டவுட்ஸ். ஆர்ஜித்த சேவாக்கு நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களை தர்ஷனத்துக்கு நார்மல் கியூ லைனில் அலோ பண்ணுவாங்களா, சுபுதம் என்ட்ரி மூலியமா அலோ பண்ணுவாங்களான்னு டவுட் கேட்டிருக்கீங்க. ஆர்ஜித்த சேவாஸில் புக் பண்ண பக்தர்களுக்கு சுபுதம் என்ட்ரி மூலியமா அலோ பண்ணுவாங்க. நம்மளுக்கு சவுத் மாடா ஸ்ட்ரீட்ல இருக்குல்ல ஸ்டார்டிங்லேயே, ஸோ அந்த சுபுதம் என்ட்ரி மூலியமா ஆர்ஜித்த சேவாஸில் புக் பண்ண பக்தர்களுக்கு அலோ பண்ணுவாங்க. இங்கே 500 rupees விர்ச்சுவல் சேவா தர்ஷன் இருக்குல்ல, அதில் புக் பண்ணவங்களுக்கு 300 rupees கியூ லைனில் தான் அலோ பண்ணுவாங்க. ஏன்னா 2-3 பக்தர்கள் கேட்டிருக்கீங்க, 500 rupees விர்ச்சுவல் சேவா தர்ஷனில் ஆர்ஜித்த சேவா புக் பண்ணுறோம்ல, ஸோ அது சுபுதம் என்ட்ரி மூலியமா அலோ பண்ணுவாங்களான்னு. இங்கே பாயிண்ட் 500 rupees விர்ச்சுவல் சேவா தர்ஷனில் ஃபிசிக்கலி நம்மள எந்த சேவாக்கும் அலோ பண்ண மாட்டாங்க, தர்ஷனத்துக்கு தான் அலோ பண்ணுவாங்க. அதனால 300 rupees கியூ லைனில் தான் அலோ பண்ணுவாங்க 500 rupees விர்ச்சுவல் சேவா தர்ஷனில் புக் பண்ண பக்தர்களுக்கு. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் ஃப்ரீ தர்ஷனம் பண்றது அவைலபிள் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. இருக்கு. ஃப்ரீ தர்ஷனம் பண்றது நம்மளுக்கு 2 விதமா இருக்கு. ஒன்று டோக்கன் வாங்கிக்கிட்டு போற தர்ஷனம் இருக்கு. ஒன்று எந்த டோக்கன் இல்லாம டைரக்டா போற ஃப்ரீ தர்ஷனம் பண்றது இருக்கு. ஓகேங்களா? டோக்கன் தர்ஷனம் பண்றது கூட பேமெண்ட் எல்லாம் எதுவும் கிடையாது, காஸ்ட் எல்லாம் எதுவும் கிடையாது. ஃப்ரீ தான் டோக்கன்ன்றது. நீங்க ஆதார் கார்டு எடுத்துட்டு போயிட்டு டோக்கன் வாங்கிக்கிட்டனா தர்ஷனத்துக்கு போகலாம். உங்களுக்கு டோக்கன் கிடைக்கலன்னா நீங்க ஃப்ரீ தர்ஷனம் பண்றது போகலாம். அதாவது எந்த டோக்கன் இல்லாம போற சர்வ தர்ஷனம் பண்றதும் இருக்கு. ஆனா கிரவுட் அதிகமா இருக்கும், கொஞ்சம் வெயிட்டிங் டைம்ன்றது இருக்கும், பொறுமையா இருக்கணும் எந்த டோக்கன் இல்லாம போற தர்ஷனம் பண்றது. ஓகேங்களா? அதே போல 2-3 பக்தர்கள் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிருக்காங்க, இந்த 2-3 நாள் தர்ஷனத்துக்கு போயிட்டு வந்தவங்க மேக்சிமம் வீக் டேஸ்ல பிளான் பண்ணிக்கோங்க, வீக்கெண்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க, கிரவுட் அதிகமா இருக்குன்ற மாதிரி ஷேர் பண்ணிருக்காங்க. ஹெவி கிரவுட் இருக்கு திருமலால சொல்லி 2-3 பக்தர்கள் ஷேர் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நடப்பாதையில நடந்து போற பக்தர்களுக்கு ரூம் புக்கிங்ன்றது எப்படி பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க. நடப்பாதையில நடந்து போற பக்தர்களுக்கு செப்பரேட்டா ரூம் புக்கிங் எல்லாம் எதுவும் பண்ண முடியாது. நம்மளுக்கு டைரக்டா திருமலா சிஆர்ஓ ஆஃபீஸ் ஆண்ட நம்மளுக்கு ஆஃப்லைன்ல ரூம்ன்றது கிடைக்குது. மேக்சிமம் காலையில டைம்ல போனோம்னா ரூம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அலாட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் டைம் ஆனாலும் கிடைக்குது. ஆனா நடப்பாதையில நடந்து போற பக்தர்களுக்கு ரூம் புக்கிங் எல்லாம் செப்பரேட்டாலாம் எதுவும் கிடையாது. இந்த பாயிண்ட் கவனம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் நாங்க 300 rupees தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ மொபைல் வைக்கிற இடம் போகும்போது எங்க வைக்கணும், திருப்பி அங்கேயே வாங்கிக்கணுமா, எங்க வாங்கணும்னு கேட்டிருக்கீங்க. நீங்க 300 rupees தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்கல்ல, நீங்க வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ்ல நீங்க ஜென்ரலா மொபைல் எடுத்துட்டு போங்க. நீங்க போகும்போதே அந்த வேலையே உங்களுக்கு அங்க உங்க மொபைல் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு ரிசிப்ட் தருவாங்க. ஓகேங்களா? உங்க போட்டோ உங்களை ஸ்கேன் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் தருவாங்க, உங்க மொபைல் நம்பர் போட்டு. நீங்க யார் அங்க ஸ்கேன் பண்ணி உங்க மொபைல் கொடுக்குறீங்களோ அவங்களே தர்ஷனம் பார்த்துட்டு நீங்க வெளியே வந்துட்டு லட்டு எல்லாம் வாங்கிக்கிட்டு வெளியே வந்தீங்கன்னா, நம்மளுக்கு அங்க டெம்பிளுக்கு எதிர்க்கோ ஸ்டெப்ஸ் ஏறி போனோம்னா அங்க அகண்டம் கற்பூரம் எல்லாம் ஏற்றுவாங்கல்ல, பக்தர்கள் தேங்காய் எல்லாம் அடிப்பாங்க. அங்க அந்த ஸ்டெப்ஸ் ஏறிட்டு அப்படியே நீங்க ரைட்ல பாத்தீங்கன்னா அங்க சின்ன ஸ்டெப்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அங்க போர்டு இருக்கும் பாருங்க. நீங்க கேட்ட டவுட் எங்க கொடுக்குறோமோ மொபைல் அங்கேயே வாங்க முடியுமா கேக்குறீங்க. அப்படி கிடையாது. நம்மளுக்கு கொடுக்குற இடம் ஒன்று, வாங்குற இடம் ஒன்று. ஓகேங்களா? நம்ம மொபைல் கொடுக்கும்போது 300 rupees கியூ லைன்ல போயிட்டீங்கன்னா அந்த வேலையே உங்களுக்கு அவங்க டெபாசிட் பாயிண்ட் இருக்கு. நீங்க அங்க மொபைல் கொடுத்துட்டீங்கன்னா தர்ஷனம் எல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு லட்டு எல்லாம் வாங்கிக்கிட்டு வெளியே வந்தீங்கன்னா அந்த அகண்டம் கற்பூரம் ஏத்துற இடம் அந்த ஸ்டெப்ஸ் ஏறி அப்படியே ரைட்ல பாத்தீங்கன்னா அங்க பெரிய போர்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த போர்டை ஃபாலோ பண்ணீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அங்கே போய் உங்களுக்கு ரிசிப்ட்ல எந்த கவுண்டர்ல வாங்கணுன்ற நம்பர் போட்டிருப்பாங்க. நீங்க போற இடத்துல அந்த பில்டிங்ல அந்த நம்பர்ல போய் உங்க மொபைல் நீங்க வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் பிலோ 1 year பேபி தர்ஷன் ட்வின்ஸ் இருந்தா
எப்படி எக்ஸ்ட்ரா யாராவது போக முடியுமான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. அது மாதிரி போக முடியாது. பிலோ 1 இயர் பேபி தரிசனத்துக்கு குழந்தையோட அம்மா அப்பாவை தான் அலோவ் பண்ணுவாங்க. குழந்தையோட 12 வயசுக்குள்ள இருக்கிற அக்காவோ அண்ணாவோ தான் அலோவ் பண்ணுவாங்க கூட. ஓகேங்களா? ஸோ இப்போ ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் இவங்களெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ட்வின்ஸ் இருந்தாலும் சரி அம்மா அப்பா தான் அலோவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து என்ஆர்ஐ தர்ஷனத்துக்கு எப்படி ப்ரொசீஜர்னு கேட்டிருக்கீங்க. என்ஆர்ஐ தரிசனம் பண்ணுறது பார்த்தோம்னா நீங்கள் வந்து நம்ம இந்தியா வந்த வித்தின் 30 டேஸ்க்குள்ள தர்ஷனத்துக்கு 300 ருபீஸ் தர்ஷனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே கவுண்டர் இருக்குது. வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 300 ருபீஸ் கியூ லைனில் அங்கே போயிட்டீங்கன்னா ஒரு ஃபார்ம் தருவாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உங்கள் பாஸ்போர்ட்டு விசாலாம் ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரிஜினலெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அங்கேயே கரண்ட்டு புக்கிங்ன்ற மாதிரி 300 ருபீஸ் டிக்கெட்ன்றது கொடுப்பாங்க. ஓகேங்களா? என்ஆர்ஐ பீப்புளுக்கு செப்பரேட்டாக புக்கிங் எல்லாம் 300 ருபீஸ் செப்பரேட் புக் பண்ணுற மாதிரி ஸ்பெஷல் என்ட்ரின்ற மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் டைரெக்டாக போய் கூட டிக்கெட்ன்றது வாங்கலாம். இந்த ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க, அங்கே ஃபார்ம் தருவாங்க, அதை ஃபில் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா என்ஆர்ஐ பீப்புளை தான் அலோவ் பண்ணுவாங்க. கூட ஒன்று யாரையும் அனுப்ப மாட்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து அங்க பிரதட்சணத்துக்கு நாங்கள் வந்து 2-3 மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு கிடைக்கல, என்ன பண்ணணும், டைரெக்டாக வந்தால் எங்கேயாவது அனுமதி கிடைக்குமான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. அங்க பிரதட்சணத்துக்கு நீங்கள் டைரெக்டாக வந்தால் இங்கெல்லாம் எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. அது போல் நம்பி வராதிங்க. நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிட்டு தான் வரணும். அதுதான் ப்ரொசீஜர். இது சம்மர் சீசனில் எப்படியும் இந்த ஏப்ரல் மாதம் பார்த்தோம்னா ஜூலை மாதத்துக்கு சம்மந்தப்பட்டது ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல. இந்த மாதம் 18ஆம் தேதியிலேருந்து 1 by 1 ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த ஜூலை மாதத்துக்கு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஏன்னு பார்த்தோம்னா ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓப்பன் ஆகிடும், காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம். ஸோ அதனால ஜென்ரலாக எப்பவுமே ஜூலை எண்டில் ட்ரை பண்ணுங்க. ஜூலை ஆகஸ்ட், ஜூலையில் கிடைக்கலன்னா ஆகஸ்ட்லையும் ட்ரை பண்ணுங்க. ஜூலை எண்டில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது உங்களுக்கு. அங்க பிரதட்சணத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இந்த வாட்டி கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டைரெக்டாக வந்தால் இங்கெல்லாம் எங்கேயும் ஆஃப்லைன்லலாம் அங்க பிரதட்சணத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த பாயிண்ட் கவனம் வச்சுக்கிட்டு இந்த வாட்டி இந்த ஏப்ரலில் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து கமெண்ட்ஸில் நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கிற ஒரு டவுட்னு பார்த்தோம்னா, ஸ்ரீவாரி சேவாக்கு எங்களுக்கு வாலண்டரி சேவா பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்குது, நாங்கள் வரலான்னு இருக்கோம், எப்படி புக் பண்ணணும் தெரியல, கூட குரூப்பாக வர்றதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம், இண்டிவிஜுவலாக வரணும்னாலும் நாங்கள் வரோம், எப்படி புக் பண்ணணும்ன்ற மாதிரி டவுட்ஸ் நிறைய கேட்டிருக்கீங்க ஸ்ரீவாரி சேவாக்கு சம்மந்தப்பட்டு. நான் கண்டிப்பாக நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நான் பேசிட்டு நான் அவங்களோட ஜாயின் பண்ணுற மாதிரி நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஸ்பெஷலாக ஒரு வீடியோன்றது நான் ஷார்ட்லி ஷேர் பண்ணுறேன். அதே போல் சர்வதர்ஷனம் டோக்கனுக்கு சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் மேக்ஸிமம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். யாராவது அந்த வேலை வர்றவங்க செக் பண்ணிக்கோங்க, டோக்கன் இருக்கா இல்லையான்ற அப்டேட் எல்லாம் நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். கண்டிப்பாக அது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். இது போல் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.